1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அவள் புறப்படுகையில் தகப்பனிடத்தில் வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினார். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. இந்த பகுதி நமக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். காலேப்பை நோக்கி தன்னுடைய மகள் ஆகிய அக்சால் திருமணம் ஆகி போன பின்பு தன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை பார்த்து, தகப்பனிடத்தில் ஏகப்பட்ட செழிப்பான இடங்கள் இருக்கும்போது நாம் ஏன் வறட்சியான இடத்தில் குடியிருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சிந்தித்து திரும்ப போய் தன் தகப்பனிடத்தில் இருக்கிற சில காரியத்தை மாற்றி அமைக்கும்படி அவள் வேண்டுதல் செய்த வேண்டுதல் தான் இந்த வேத பகுதி. ஒரு விஷயம் கூட நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தகப்பனே, உடைய பரிசுத்தமான உடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வேத வசனங்களை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் கடந்து வரத்தக்க பரிசுத்த தேவனே, நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாம் நீர் மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படட்டையா. இந்த வார்த்தைகளை நீர் பிட்டு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ரொம்ப அற்புதமாய் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வேத வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் மகிமையாய் ஒரு தகப்பன் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற உறவு இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிறப்பு நமக்கு வறட்சியாக இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலையில் இருக்குமானால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் ஆராதிக்கிற ஒரு தகப்பனை போல நம்மளை நேசிக்கிற, ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிற இந்த வலிமை உள்ள கடவுளத்தில் போய் நாம் விண்ணப்பிக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்கள் சாத்தியப்படுகிறது. எப்படி ஒரு அக்சால் தன்னுடைய தகப்பனாக இருக்கிற காலேப்பிடத்தில் போய் தன்னுடைய குறைவுகளையும் மனம் திறந்து அவள் அறிவித்து தன்னுடைய தேவைகளையும் மனம் திறந்து அங்கே பேசி அவள் பெற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஒரு தகப்பனுக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாரோ, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றா தகப்பனை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, மனம் திறந்து தம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். நம்மிடத்தில் சில குறைகள் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா உதவி வாங்க யார்கிட்டையாவது ஒரு இடத்துல போயிருப்பாங்க, அங்கே போய் தன்னுடைய பெருமையை பேசிட்டு இருப்பாங்க. இவங்க போனதே உதவி வாங்க போயிருப்பாங்க, இல்லாட்ட ஏதாவது ஒரு உதவிக்காக போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் தன்னுடைய பெருமைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, நம்முடைய மனம் திறந்து நாம் நம்முடையவைகளை தேவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழலை தேவன் அவர் புரிந்திருக்கிறார், ஆனால் நாம் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும்.
இந்த அக்சாலுடைய ஜெபம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறது கருத்துக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழலை முழுவதும் இன்னும் தேவனுக்கு அப்படி தெளிவாய் நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். தேவனும் இதை எதிர்பார்க்கிறார். தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த அக்சால் போய் புறப்பட்டு போகும்போதே தன் கணவனிடத்தில் சொல்லிட்டு போறா, நான் போய் புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்கணும், அதற்கு நீ உத்தரவு கொடுக்கணும் என்று சொல்லி போறா. தகப்பனிடத்தில் போன உடனே கழுதை விட்டு இறங்குறார். இறங்கி காலேபு போன உடனே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய தகப்பனாய் இருக்கிற தெய்வமோ, நீங்கள் தேவ சமூகத்தில் வந்த உடனேயே ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்பை கேட்கும்படி அவர் விரும்புகிறார். நம்முடைய வாஞ்சையை, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும்படி அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறா நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற ஆவலாக இருக்கிறார். 38 வருஷம் வியாதிஸ்தனையும் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கேட்கிறார். அவனுடைய கோரிக்கையை கேட்டல் செய்கிறார். இன்னும் 10 குருடனை பார்த்தும் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? அகஸ்வதி ராஜா கோல மண்டபத்தில் வீற்றிருக்கும் போது எஸ்தர் ராஜாத்தி அங்கு போகும்போது, ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ராஜாத்தியே உன் விண்ணப்பம் என்ன? உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நிதானமாய் நாம் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய வேண்டுதல்களை சொல்ல ஆயத்தப்படுத்தணும். சில நேரம் நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம்னே தெரியாம போயிடும். நம்ம ஏதோ ஒரு கடமை கண்டு ஜெபிப்போம். இப்போ சின்ன பிள்ளைகள் பிரிஸ்கிலாவே வச்சுக்கலாமே, ஜோமணிக்கா அவள் இருந்துச்சு வாட்டில் ஆகுவா, ஜோமணிக்கா அதனால பேருக்காக அங்கே கிடக்க துண்டு தலையில போட்டு என்ன ஜோம் பண்ணுவா? எதுக்கு ஜோம் பண்ணுவா? நல்ல சாப்பாடு தேவையானது எல்லாம் கிடைக்கும். என்ன ஜோம் பண்ணுவா? சின்ன பிள்ளையிலாவது எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அதுக்கு இதுக்கு அப்படிலாம் ஜோம் பண்ணி சத்தம் கேட்டேன். இப்போ முழங்கால் போட்டு முக்காடை போட்டு என்ன ஜோம் பண்ணுவா? ஒரு நோக்கம் வேணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போன உடனே ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வேண்டுதல் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? நீ ராஜ்யத்தின் பாதை கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். அவ கழுதையிலிருந்து கீழே இறங்கின உடனே அவன் தகப்பன் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லுகிறான். இது ஒரு தகப்பன் பிள்ளைக்குள் உள்ள ஒரு உறவாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இன்னும் கூட ரொம்ப அழுத்தமாய் சொல்ல போனா, பால் கொடுக்கிற ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்முடைய சூழல்களை எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். அவரிடத்தில் நாம் திறந்த புஸ்தகமாய் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து நம் விண்ணப்பத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் விண்ணப்பத்தை நாம் ஆண்டவரை நோக்கி தெளிவாய் ஏறெடுக்கிறவர்களாக நம்ம காட்சிப்படுத்தப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம். நம்முடைய சூழலை அறிந்திருக்கிறார், நம்முடைய இருக்கிற நெருக்கடிகளை அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிற தெய்வனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்கள் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இவள் போன உடனே அவள் கேட்ட உடனே சொல்கிறாள், அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி. நம்மிடத்தில் இருக்கிற வறட்சியை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற சூழலை ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு இருக்கிற வியாதியை ஒத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற நெருக்கடி நிலைகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய நிலைகளை சரிவர நாம் செய்ய வேண்டும். ஒரு பாவியான ஒரு மனிதனும் ஒரு ஆயக்காரனும் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க போனார்கள். ஆயக்காரன் ரொம்ப அழகாய் தேவாலயத்துக்குள் போய் மனங்கள் படுத்து, ஆண்டவரே, நான் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், இன்னும் உமக்கு தேவையான காணிக்கையை நான் கொடுக்குறேன், அந்த வெளியில் நிற்கான அவனை போல நான் கொடூரமான பாவி இல்லை அப்படின்னு சொல்லி அதப்பாத விதமாக அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்த தேவாலயத்துக்குள்ள போறதுனால தகுதி இல்லை, ஆண்டவரை பாவியாக என் மேல் என்ன செய்யும், கிருபையாயிரும் அப்படிங்கிறான். ஏன்னா நம்ம ஜெபம் போனா மற்றவங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய வேண்டாம், தேவனும் நம்மளும் தான் தெரியணும். ஏன்னா அவன்கிட்ட போய் நான் உம்மை விட நான் பரிசுத்தவான்னு சொல்லவும் முடியாது, உம்மை விட நான் நல்ல ஜெபம் பண்றவன்னு சொல்ல முடியாது, உம்மை விட நான் ஒரு நீதிமான்னு சொல்ல முடியாது, உம்மை விட நான் நிறைய கொடுக்கிறவன்னு சொல்ல முடியாது, உம்மை விட நான் அதிகமா உபவாசம் இருக்கேன்னு சொல்ல முடியாது. நம்ம யார்கிட்ட பேச போயிருக்கோம்? கர்த்தர்கிட்ட பேச போயிருக்கோம். ஒருவேளை ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த மனுஷனுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னா நம்முடைய நிலைகளை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைகளை சரிவர செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா தன்னுடைய இயலாமைய, தனக்கு இருக்கிற நிலைகளை இவன் சரியா புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், நீ நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும். இந்த நீர்ப்பாய்ச்சலான இடத்தை குறித்த ஒரு திட்டம் இவனுக்குள் இருந்தது. நீர்ப்பாய்ச்சலான இடத்தை குறித்த ஒரு திட்டம் இவனுக்குள் இருந்தது. அவன் சொல்லுகிறான், வறட்சியான நிலத்தை எனக்கு இருக்கு, அதை எப்படி மாற்றி தரணும்? நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும். 2வது, முதல்ல நம்ம எதற்கு நம்மிடத்தில் இருக்கிற இயலாம நமக்கு தேவையானவைகளை சரியா நமக்கு இருக்கிற நிலைகளை நம்ம சரியாகி பகிர்ந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் அந்த முதல்ல பகிர்ந்து கொள்ளும் போதே நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், இதனாலதான் இப்படி நடந்துட்டு என்பதையும் ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். 2வது, நம்முடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை சொல்லணும். எனக்கு வறட்சி வேண்டாம், எனக்கு செழிப்பானது வேணும், நீர் பாய்கிற இடம் என்ன செய்யணும் வேணும், எனக்கு இந்த காரியம் செய்யணும் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சூழலை நாம் சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் சரியாய் அதை பகிர்ந்து கொள்வார், அதை சரியாய் அவர் புரிந்து கொள்வார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றன. அந்த பெரும்பாலோட ஸ்திரீ இருதயத்தில் அவள் தீர்மானம் எடுக்கிறாள், நான் போய் அவருக்கு முன்பாக நிற்க மாட்டேன், அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகத்தை பெறுவேன், வந்துகிட்டே இருப்பேன். இதே போல தன்னுடைய எதிர்பார்ப்பை நம்ம சொல்லணும். இது கூட நாம் ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய சூழலை, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான எனக்கு இடம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு மேன்மை வேண்டும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும் என்று சொல்லி நம்முடைய சூழலை ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு சொல்லும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம்.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5-6. தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நம்முடைய சூழலை குறித்து இன்னும் இவ்வளோ பெரிய காரியம் இருக்கிறது, இது எப்படி என்ன ஒருவனால் செய்யக்கூடும், இது என்னால எப்படி செய்யக்கூடும், இல்லை, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இது இவ்வளவு பெரிய காரியம் என்கிற கவலை நமக்கு வேண்டாம். நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய வேலை நம்ம வேலை, அதை நிறைவேற்றி தர வேண்டிய வேலை அவர் வேலை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய சூழல்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய வேலை. அதை தீர்த்து வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடியதை நாம் செய்யும் போது தேவன் செய்யக்கூடியதை அவர் சரியாக செய்வார். நாம் எப்படி கொண்டு போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம எந்த விசுவாசத்தோடு, எந்த நம்பிக்கையோடு, எந்த எதிர்பார்ப்போடு நாம் தேவ சமூகத்தில் கொண்டு போகிறோம் என்பது மிக முக்கியம். அந்த குஷ்டரோகியை ஜெபம் பண்றான் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சிடலாமே. இறங்கின போது பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலா. அவன் விண்ணப்பமும் செய்கிறான், விசுவாச ஜெபமும் ஏறெடுக்கிறான், சுகத்தை வேண்டுவதற்கான சூழலையும் பகிர்ந்து கொள்ளுகிறான். உமக்கு சித்தமானா, உங்க விருப்பம் எனக்கு முக்கியம், என் விருப்பம் எனக்கு சுகம் வேணும், ஆனால் என்னை சுகமாக்க உம்மால் என்ன செய்ய முடியும் ஆகும். இதை எப்படி சொல்றான்னா, நீ சர்வ வல்லவர். நீ யாரு? சர்வ வல்லவர். உம்மால எனக்கு சுகமாக்க கூடும். அதுவும் உமக்கு விருப்பம் இருந்தா என்ன செய்யுங்க, சுகமாக்குங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நாம் அவரிடத்தில் கொண்டு போகிற பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும். அவரால் என்ன செய்ய முடியும்? தீர்க்க முடியும். நீர் பாய்ச்சலான இடத்தை காளைப்பால தர முடியும் என்கிற நம்பிக்கை. ஏன்னா காளைப்பிட்ட நிறைய சொத்து இருக்கு, நீர் பாய்ச்சலான இடம் நிறைய இருக்கு. அப்போ ஆண்டவரிடத்தில் இருக்கிறதை, இன்னும் காளைப்பிட்ட இருக்கிறத அக்சல் கேட்டா நாமளும் தேவனிடத்தில் இருக்கிறதை நாம் கேட்கிறோம். அப்படியானால் நிச்சயமா அவர் செய்வார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியானால் நம்ம வேண்டிக் கொண்டால் நிச்சயமா நன்மையான ஈவை அவர் கட்டளையிடுவார். அதனால எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம செலுத்தணும். நம்ம எதுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம்? அதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இந்த காரியத்துக்கு அந்த காரியத்துக்கு, எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டியது அவசியம். அவர் செய்ய வேண்டியதை அவர்
அழகாய் கூட பாவல் சத்திரத்தில் ஒரு குடும்பம் நமக்கு வேண்டிய குடும்பம், நம்மையும் ஊழியத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த தம்பி, இரண்டாவது தம்பிக்கு திருமண காரியம் ஒழுங்காயிற்று. களக்காடு மூங்கிலடியில் பொண்ணு, ரொம்ப ஒரு அந்த பிள்ளைங்க நல்ல படிப்பும் இவனும் நல்ல படிப்பும், திருமணத்திற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருமணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக என்னை ஜோம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். ₹1 கூட கையில் இல்லை. ரொம்ப ஒரு மோசமான நிலை. ஏற்கனவே அந்த வீட்டில் கடன் வாங்கி தான் அந்த கட்டினாங்க. ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டணும்னு சொல்லி ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் நல்ல பெரிய வீடாக 3 பெட்ரூம் வச்சு ரொம்ப அற்புதமாக கட்டிட்டாங்க. கட்டி எல்லா வேலையும் முடிஞ்சது. திருமணத்திற்கு நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நாங்கள் ஒவ்வொன்றுக்கா சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணணும். நாங்கள் காலையிலேயே போயிட்டு ஜெபம் பண்ணி மத்தியானம் சாப்பாடு அவங்க வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. உபவாசத்தோடு போனோம். அந்த வீட்டாரையும் உபவாசத்தோடு இருக்க சொன்னோம். அந்த மாப்பிள்ளை தம்பியும் உபவாசத்தோடு இருக்க சொன்னோம். நாங்கள் ஜெபம் பண்ணோம். என்னென்ன காரியங்களுக்காக எல்லாத்துக்கும் அந்த திருமண நாளுக்கு இயற்கை மின்சாரம் அனுகூலப்பட, இன்னும் கூட போக்குவரத்துகள் பாதுகாப்பாக இருக்க, இன்னும் திருமண ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க, இன்னும் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு சண்டை சச்சரவிடாமல் ஒரு மனம் இருக்க, இப்படி எல்லா காரியத்துக்கும் சொன்னோம். அதே போல் சமையலுக்காக, சமையல் பண்ணுற ஹவுஸ் பிள்ளைக்காக, சாப்பாடு ருசியாக இருக்கணுக்காக, இந்த தட்டுப்பாடு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்துக்கு போகல, வரவேற்புக்கு போயிருந்தோம். அங்கே போனால் ரொம்ப பயங்கரம். அந்த கீழப்பாவூர் போகிற வழியில் மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டம். எல்லாரும் மாப்பிள்ளையை சொல்ல விசாரிப்பாங்க. நானும் போய் காலை கடிச்சேன். இலை எப்படி நடந்தது கேட்டேன். அவன் சொன்னா, என்ன நீங்கள் ஜெபம் பண்ண மாதிரியே கடவுள் அற்புதம் செஞ்சுட்டார், அற்புதம் செஞ்சுட்டார். நீங்கள் ஜெபம் பண்ண மாதிரியே எல்லாம் அதிசயம் நடந்துட்டு கர்த்தர் அப்படி எப்படி செய்தார். அவன்கிட்ட கிரெடிட் கார்டு ஒரு 2 கார்டு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பணங்கள் போட்டு வச்ச பணங்களை ஒரு ஏடிஎம் வேலை செய்யாமல் இருந்தது. அந்த அக்கௌண்ட்டு லாக்காக இருந்தது. அதுவும் கிளியராக இருந்தது. மிச்சத்தை கிரெடிட் கார்டை வச்சு எல்லா பணங்களும் வாங்கி எல்லா காரியங்களும் சிறப்பாக முடிஞ்சது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில் அதுக்கடுத்து ஒரு பெரிய போராட்டம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே பயங்கர போராட்டம். அப்போனா அவன் சொன்னான், ஏன்னா என்னென்ன வாழ்க்கை போராட்டமாக இருக்கு அப்படின்னா, இருக்கிற அவளும் சரியில்லை, சூழலும் சரியில்லை. தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி நேரம் இருக்கா அப்படின்னு எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நீ வாயை திறந்து உன் பிரச்சனையை சொன்னா அது சாலாயம். நீ வாயை திறந்து உன் பிரச்சனையை முடங்கால் போட்டு நீ தேவனிடத்துல தெரிவிச்சா போதும், எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா சில காரியங்களில் நீங்க தேவ சமூகத்தில் நிற்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அதுவும் தேவ சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு, ஒரு தேவ சமூகத்தில் ஒரு ஆனந்தத்தோடு உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்துவதை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா இந்த ஜெபங்களை நம் சரிவர நம் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது கூட சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்க போய் தான், இன்னும் அச்சாலை ஆசீர்வதிக்க போய் தான்
அந்த ஆசீர்வாதத்தை யார்கிட்ட கொடுத்திருந்தாரு? காலேப்கிட்ட கொடுத்திருந்தார். அக்சால் வறட்சியான இடத்துல இருக்கக்கூடாது, நீர் பாய்ச்சலான இடத்துல இருக்கணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை யார்கிட்ட கொடுத்திருந்தாரு? காலேப்கிட்ட கொடுத்திருந்தார். அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்குத்தான் ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள் போகும்போது சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு சாத்தியப்படும். அதனாலதான் நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் இந்த பூமியிலே நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். அப்படி ஏறெடுக்கும் போது நாம் ஏறெடுக்கிறவைகள் அனைத்தும் கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு நிறைவேற்றுகிறார். அதனால எப்படி காலை மூலமாக அக்சாலுடைய அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதோ, அதே போல கிறிஸ்து மூலமாக நம்முடைய அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்படும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கனா நிச்சயமா நம்ம செய்ய வேண்டிய மகத்துவமான காரியம், நீங்கள் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். விண்ணப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த அக்சாரை போல காலேப்பிடத்தில் போய் தன்னுடைய சூழலை, இயலாமையை, தனக்கு இருக்கிற நிலையை அவள் ஒத்துக்கொண்டு தன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அவள் விண்ணப்பங்களாக, வேண்டுதலாக தன் தகப்பனிடத்தில் உரிமையோடு கேட்கிறாள். எப்படி கேட்கிறாள்? உரிமையோடு. எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துட்டீரு, எனக்கு நீர் பாய்ச்சலான இடத்தை தர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. தந்தா தாங்கன்னு கேட்கல, தர வேண்டும் என்கிற உரிமை. நாமளும் சில கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால், நமக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்து தகப்பன் என்று இருக்குமானால், நாமளும் உரிமையோடு என்ன செய்யலாம்? கேட்கலாம். யாக்கோபு அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நானும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். எப்படி மார்சல் அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு அவன் கேட்கானோ, அதே போல நாமளும் என்ன செய்யலாம்? உரிமையோடு கேட்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த உரிமையை நாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியங்க. நம்முடைய விண்ணப்பம் நமக்கு ரொம்ப அவசியம்.